ஜெர்மனியில் குறைந்தபட்ச ஊதியத்திற்கு வேலை செய்வது அடிப்படை வருமானத்தை பெறுவதை விட மக்களுக்கு அதிக பணத்தை பெற்றுக் கொடுப்பது தெரிய வந்துள்ளது. எடுத்துக்காட்டாக, முழுநேர வேலை செய்யும் ஒரு தனிநபர் மாதத்திற்கு சுமார் 1532 யூரோக்களை சம்பாதிக்கின்றார். அதே நேரத்தில் அடிப்படை வருமானம் பெறும் ஒருவர் மாதத்திற்கு 1056 யூரோக்களை மாத்திரமே சம்பாதிக்கின்றார். இது வேலை ஒன்றில் இருப்பது இன்னும் நிதி ரீதியாக பலனளிக்கிறது என்பதனை காட்டுகிறது. இந்த ஊதிய இடைவெளி அதிகரித்து வந்தாலும் பலர் தங்களது வாழ்க்கையில் பலனை உணராமல் உள்ளனர். வீட்டு வசதி சலுகைகள் அல்லது குழந்தை துணை போன்ற கூடுதல் ஆதரவுக்கு தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்பது இதற்கு காரணமாகும். கொடுப்பனவை பெற தகுதியுடைய பலர் அதற்காக விண்ணப்பிக்கவில்லை, ஏனெனில் அதற்கான செயல்முறை சிக்கலானது. இதற்கு அதிவேக நேரம் எடுக்கும் என்பதோடு இந்த செயல்முறை அழுத்தம் நிறைந்தது. எனவே சிலர் பெற வேண்டிய தங்களுக்கு உரித்துடைய பணத்தை இழக்கின்றனர். இதுவேளை அடிப்படை வருமானத்தை பெறும் பலர் தீவிரமாக வேலை தேடாமல் இருப்பதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. உடல் நல பிரச்சினைகள், மன அழுத்தம் மற்றும் நீண்டகால நோய்கள் இதற்கு முக்கிய காரணங்கள் ஆகும். அத்துடன் ஜெர்மனியின் நலன்புரி அமைப்புகள் மிகவும் சிக்கலானது. அங்கு நூற்றுக்கணக்கான வெவ்வேறு சலுகைகள் மற்றும் அதிகப்படியான அதிகாரத்துவம் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். குறைந்தபட்ச ஊதிய உயர்வு வேலை செய்வதற்கான உந்துதலை அதிகரிக்க வேண்டும் என்றாலும் தற்போதைய பொருளாதார மந்த நிலையால் வேலைகளை கண்டுபிடிப்பது கடினமாக உள்ளது. அமைப்பை எளிமைப்படுத்துவதும் அதிகாரத்துவத்தை குறைப்பதுமே இதற்கான தீர்வாக அமையும் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.